வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளும் அரசு தரப்பில் விளைகின்ற சிறப்பு சலுகைகளும் அவர்களுக்கான ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அது பற்றிய கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதனடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிரடி உத்தரவு மகிழ்ச்சியான தகவல். இந்த காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்கள் பற்றி ஏதேனும் அரசு தரப்பில் ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, இந்த உத்தரவின் அடிப்படையில் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் விவரங்கள் ஏதேனும் சேகரிக்கப்படுகிறதா என்பதை பார்ப்போம். ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஊழியர்களுக்கு பரந்த உத்தரவால் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசியல் கட்சிகள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அண்மையில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 2013-2014 ஆண்டிற்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போதிய எண்ணிக்கையில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் அரசு பள்ளியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த பேட்டியில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தி அந்த காலி பணியிடங்களை அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு தெரிவித்து வருகின்றோம். விரைவில் அதற்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தி வெளியிடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வை நடத்த மாவட்ட வாரியாக காலியாக உள்ள தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து வகை ஆசிரியர் காலி பணியிடங்களை எமிஸ் இணையதளத்தில் வரும் 23ஆம் தேதிக்குள் பதிவேற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னறிவிப்பில்லாமல் ஒரு மாதத்திற்கு மேல் பணிக்கு வராத ஆசிரியர்களின் பணியிடங்களை காலி பணியிடங்களாக கருத வேண்டும். எனினும் தற்காலிக பணி நீக்கம், மகப்பேறு விடுப்பு, வேறு பள்ளி அல்லது அலுவலகத்தில் மாற்றுப் பணிக்கு சென்றவர்களின் பணியிடங்களை காலியிடமாக கருதக்கூடாது. பட்டியலில் ஏதேனும் தவறு ஏற்படும் பட்சத்தில் அந்த தவறுக்கு முதன்மை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. இதற்கு முன்பு நாம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு காலியாக உள்ள அரசு பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக 23ஆம் தேதிக்குள் காலி பணியிடங்கள் பற்றி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.